அதே போல இன்றைக்கு நம்முடைய கழக பொருளாளர் அவர்கள் அவருடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற வேடசத்துவத்தில் நடைபெற்றிருப்பவர்களை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனக்குமரலோடு இருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த அரசு கண்டும் காணாமல் இருப்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. தெய்வ தலைவியை அவமதித்த அந்த சண்டாளர்கள் நிச்சயமாக தெய்வம் ஒரு நாளும் தண்டனிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஆகவே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்த புரட்சி தலைவி தமிழர்குல சாமி, இதய தெய்வம், தங்க தாரகை அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை அந்த குப்பை தொட்டியில வீசிய அந்த கயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதையும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை வறுமையானால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணை பெற்று கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை, அம்மாவின் திருநாமத்திலே மக்கள் பணியாற்றுகிற அம்மா பேரவை மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் தெய்வத்தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காக சிறை நிரப்பும் போராட்டத்திற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், தயங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். அம்மா தெய்வத்தை அவமதித்த அந்த சண்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் இதை கண்டித்து புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று நாங்கள் சிறை நிரப்பு போராட்டத்திற்கும் அஞ்ச மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கே எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், இங்கே மாநகராட்சியிலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது.